பார்த்திங்கன்னா போன வீடியோவும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போட்டிருந்த ஒரு வீடியோவும் பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு தான் நான் பண்ணியிருப்பேன். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா என்னோடய பிம்பிள்ஸ் எல்லாமே மறைக்கிறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எதுவுமே தெரியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் மாஸ்க் போட்டுட்டு என் மாஸ்க்கை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வேர்த்திருச்சு. ஸோ இந்த ஃப்ளம்பிஷ் போகிறதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளம்பிஷை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட் நான் காமிச்சிடுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட பைலிங் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ளம்பிஷில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அந்த நெய் வரும் இல்லையா, உள்ள ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்காங்க. ஸோ அந்த நெய் வரும் இல்லையா, சுத்தமான பசு நெய்ட்டு அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பவுடர். இந்த 2 பாக்ஸ் தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இது ரொம்ப முக்கியம், ஃபேஸ் விஷயன்றனால ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்காக. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண போயிடுவோம். ஸோ இது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோட மீசையில், தாடியில், அந்த மாதிரி ஐப்ரோஸில், முடியில் எங்கேயுமே பார்த்திங்கன்னா பரவலாம். ஸோ எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிருமா. நம்ம ஃப்ளம் அடித்தோம்னா கலர் எப்படி சேஞ்ச் ஆகும், குருவி கொடுக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா முடி வந்து மாறுமா. ஸோ எனக்கு லேஸாக இருக்குது, மீசை இருக்குது, பியர்டு எனக்கு லேஸாக இருக்குது, ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதுவாக இருக்குது. தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இது மாதிரி போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ தலையில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ போடுறவங்க இந்த இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கண்டிப்பாக படிங்க. படித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து போடுங்க, அப்ளை பண்ணுங்கள். இன்னொருத்தரை வச்சு போடுங்க, நீங்களே தனியாக போடாதீங்க. அதுதான் என்னோட ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லியிருந்தேன் இல்லையா நான் தலைக்கு நான் போட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா தலைக்கு போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலையில் ஒரு மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சம்திங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை போட்டு தான் நான் பார்த்திங்கன்னா நான் இது பண்ண போகிறேன். ஸோ நான் இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படி போட்டோன்னா நம்ம முடியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸோ அப்ளை பண்ண போயிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப வெட்டாக போட்டு பார்த்திங்கன்னா ட்ரையாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பண்ண போகிறேன். ஒயிட் பண்ணிவிடுவோம். தொடச்சோடு
ஃபஸ்ட்டு போட்டதே வச்சு பார்த்தீங்கன்னா சுரண்டி எடுக்கணுமா? ஷேவ் பண்ணுற மாதிரியா? இது மேலாப்பில் இருக்க எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ்லாம் ஊற்றலாம். மேலாப்பில் இல்லை, நீ குறைச்சா எடுத்துறேன். வாயில் அடிக்க நீ தின்றதா இது? பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எரிஞ்சது லேசாக, வேறு எதுவும் இல்லை. கண்ணு லேசாக பார்த்தீங்கன்னா எனக்கு எரிஞ்சுது. கண்ணை பார்த்தாலே தெரியும் லேசாக ரெட்டாக இருக்கும், அப்படி எரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன பண்ணுற? தண்ணி காட்டுறேன். சரி டிப் பண்ணிட்டு ஒரு பஞ்சு எடுத்து பண்ணிட்டு உடைக்கணும். மொத்தம் அப்படி வரும். எனக்கு ஒன்றும் தெரியல. சரிதா? எனக்கு கேமரா ஒன்றும் தெரியல. யார் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்தோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ செம்ம பிரைட்டாக இருக்குது. ஸோ டார்க் ஸ்பாட்டில் அவ்வளோவா போகல. வீட்டுக்கு எடுக்க என்ன சொன்னால் நாளைக்கு போய்டும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பட் நாளைக்கு காலையில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கிளிப்பிங் நான் போடணும்னா என்னன்னு தெரியல. ஸோ போகிறேன் நாளைக்கு காலையில் ஏதாவது ஃபோட்டோ சம்திங் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிரைட்டாக தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் தெரியுது உங்களுக்கு. ஃபஸ்ட்டோட இப்போ என்னோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்னஸாகவே தெரியும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியாது. எனக்கு நேரில் பார்க்கறதுக்கு செம்ம பிரைட்டாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கி ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். டாட்டா பாய். சேனல் கேரப்பா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். நான் போட வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பாய்.